வணக்கம் ஸ்ரீ காளிமன் சொன்ன ஸ்ரீ காளிமணி இப்படி நான் உங்கள் அன்பு கார்த்திகேயம். நம்ம நீங்க பார்க்க போறது குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்குன்னு தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவோட அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல தனுசு குருவுடைய வீடுங்க. குருவுடைய வீடு தனுசு. அப்படி தனுசு மேல ராசி நம்ம இருக்கோம்னா தனுசு மேல சந்திரன் இருக்கும். அப்போ குரு உச்சமாகக்கூடிய வீடு கடக வீடு. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். அப்ப இங்க என்ன ஆக போகுதுன்னா பரிவர்த்தனை யோகமா ரியாக்ட் ஆக போகுது. அப்ப இந்த பரிவர்த்தனை யோகத்தோட கூடிய இந்த குருபாவோட அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்கு நம்ம தெளிவா பார்ப்போம். அது மாதிரி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 98.8 விழுக்காடு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பாத்தீங்க. உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சுயஜாத நம்மகிட்ட முழுமையா பார்த்து உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க. ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் வாங்கிட்டு நம்ம சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என் தந்தையின் மேடைய வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பார்க்குது. குருவோட அதிசாரம் பார்க்கும்போது 19/10/2025 அதிசார பயிற்சியாகி மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு அவர் வர்றாருங்க. தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து அதிசாரமா பயிற்சி வர்றார். இந்த அதிசார பயிற்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4/12/2025 வரைக்கும் அந்த குரு பகவான் கடக வீட்டிலேயே இருப்பாரு. இந்த கடக வீட்டுல இருக்கிற இந்த குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா 11/11/2020 அந்த கடக வீட்டுக்குள்ளே வக்ரம் ஆவாரு. அதாவது நம்ம ரெட்ரகேட் சொல்லுவோம், பின்னடைவு இங்கே ஆவாங்க. இப்படி வக்ரமாகிறவரு 4/12/2025 என்ன பண்ண கடக வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு வந்துருவார். மிதுன வீட்டுக்கு வந்தாலும் அவர் 11/3/2026 வரைக்கும் வக்ரகத்திலேயே தான் அவர் இருக்க போறாரு. இப்படி வக்ரகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரி நட்பண்ணி என்ன மாதிரி கெடுபல் கடகராசி கொடுக்க போறாரு. பொதுவா கடகராசிக்கு குரு அதிசார பயிற்சியாகி வராது பாத்தீங்கன்னா. அப்ப என்ன சார் நடக்கூட அதிசயம்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிச்சத்தை அள்ளி கொடுக்கணும். எப்படி சார் அள்ளி கொடுக்க போகுதுன்னா இந்த குரு பகவான் சுபார் உங்களுடைய ராசிநாதன் தனுசு ராசியோட ராசிநாதன் குரு பகவான் ராசி மேல சந்திரன் உட்கார்ந்து இருக்குங்க. இந்த சந்திரன் வீட்டுல இங்க குரு வருவாருங்க. ராசிநாதன் அவர் தான் 8ஆம் இடத்த அதிபதி அவர் தான். அப்போ இங்க பரிவர்த்தனை யோகமாகும். ஏன்னா குருவோடைய வீட்டுல சந்திரனும் சந்திரனோட வீட்டுல குருவும் ஆகும். அப்போ பரிவர்த்தனை யோகம். அப்ப 1/8 பரிவர்த்தனையா இருக்கு சார். 1/8 எனக்கு யோகமா அவயோகமா சார்னா குரு சுபருங்க. குரு சுபர் இவர் தான் இங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது பேர் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்கும். எது வரைக்கும் 19/10/2025 இருந்து உங்களுக்கு 11/11/2025 வரைக்கும் ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கும். இந்த